இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரிடம் ஒரு பாடல் பாட கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, பழைய காலத்து பாட்டில் ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு பாட்டு பாடு. நல்ல ஒரு பாட்டு பாடு. கொஞ்சம் அரிசி முடிச்சு வந்தேன். என்ன இந்த குரல் விட்டு பேசு பாடு. மலர்களை போல் தங்கை உறங்குகின்றோ, அண்ணன் பால வைப்பான் என்று அமதிகின்றோ, கலந்திடும் கனவுகள் அவர் படைத்தா, கற்பனைக்கு எரியே பறந்து சென்றா. பாடல் அருமை. இதாவது படத்தில் உள்ள பாட்டு. வசந்த மாளிகை சிவாஜியோடு. வசந்த மாளிகையா? பாசமலருது. பாசமலர். ஓ, பின்ன இது பாசமலர் பாட்டு போட்டு. வசந்த மாளிகையில் வேற பாட்டு. யாருக்காக இந்த மாளிகை? யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை யாருக்காக? எழுதுங்கள் என் கல்லறையில், எழுதுங்கள் என் கல்லறையில் இறக்கமில்லாதவன் என்று, பாடுங்கள் என் பைத்தியக்காரன் என்று. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தா அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தா குடித்து விடலாம். இரண்டு மனம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும், இருப்பதோ ஒரு மனசம், நான் என்ன செய்வேன்? கலக்கலமா இருக்கு. இவரை பார்த்தா அழகா ஒரு நம்பியார் மாதிரி இருக்குது. நம்பியார் சிவாஜி எம்ஜிஆர் கூட நடிப்பார்ல ஒரு நம்பியார், அவரை மாதிரி வில்லன மாதிரி மீசெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு இப்பலாம்? நம்பியார் மாதிரியே இருக்குது. அப்போ போட்டோ எடுத்துட்டியா? ஆமாம், எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு பழைய காலத்து ஆளுகள்கிட்ட இந்த மாதிரி கதை கேட்டாதான் உண்டு. மனசிலாச்சா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பழைய கதை ஒன்றும் தெரியாது. மனசிலாச்சா? நீங்க பழைய கதையெல்லாம் அழகா சொல்லுதீங்களா? மலர்களை போல் தங்கை உறங்குகின்றோ, அண்ணன் பாலவை போன்று அமதிகின்றோ, கலந்துகிடும் கனவுகள் அவர் படைத்தார், கற்பனை தேடியே பறந்து சென்றோ, மருமகள் வந்து நின்று மாலை சூட கண்டா, மருமகள் வந்து நின்று மாலை சூட கண்டா. ஒரு ஆர்சிகாரர் இல்லையா? நான் ஆட்டுக்காரன் இந்த பாட்டு பாட அப்படிதான் இல்லையா? சரி சரி. மருமகள் வந்து நின்று மாலை சூட கண்டோ. மாலை போட்ட ஒரு அழகா ஒரு சாமியார் போல இருக்குது. அழகா ஒரு சாமியார் போல இருக்குது. எடுங்கப்பா. சரி, சின்ன வயசுல என்ன படிச்சீங்க நீங்க? அந்த காலத்துல என்ன படிச்சீங்க? ஒரு பள்ளிக்கூடம் மோடு கண்டது இல்லை. மோடு கண்டது இல்லையா? அப்பா சின்ன பிராந்தி இறந்துட்டாரு. அப்படியா? அவன் பள்ளிக்கூடம் மோடு காணலனாலும் பாட்டெல்லாம் தெரியுது. அதெல்லாம் கற்றுக்கிற வசனம். அப்போ அன்னைக்கு படிச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படிதானே? படித்து இந்த அறிவு வந்தால் அங்கே இருந்திருக்க மாட்டேன். கடவுள் எடுத்துருப்பார் இல்லையா? சரி. என்னெல்லாம் வேலை செய்தியா அந்த காலத்தில்? அந்த காலத்தில் என்னெல்லாம் வேலை செய்தியா? நான் ஃபஸ்ட்டு வந்தது கொத்தனார் கையாள போனேன். அன்னைக்கு 12 அண்ணா. 12 அண்ணாயா? 12 முக்கால் ரூபா, 75 பைசா. ஓ, அப்போ அதுக்கும் கஷ்டம். அன்னைக்கு 12 அண்ணா, 75 பைசா வேலை செய்ய அன்னைக்கு. அப்போ எல்லாம் இதில் சிமெண்ட் இல்லை, பச்சை மண் அறுத்து பச்சை கட்டி, பச்சை கல், பச்சை கட்டி கட்டணும். பச்சை கட்டி அது கழிஞ்சு பச்சை கட்டியும் தொழிற்பதாப்போம். அது கழிஞ்சு அந்த காசல் சேனல் போகுது இல்லையா? அந்த சேனல் காமராஜ் ஆட்சியில் அந்த சேனல் பட்டணம் கல்வி வெட்டியா. ஓ, அதில் வேலைக்கு போனீங்களா? அது நான் எனக்கு வீடு அரசு வீடு, அப்பா வீடு. அப்படியா? பெண்ணில் விட்டு தான் அம்மா வீடு. அப்போ இந்த மரம் பாலம் போட்டுருக்கோம். ஆட்டோன் எங்கே தூக்கி என்ன பத்திரம் கொண்டுருக்கோம். அந்த சின்ன கிடையாது. அந்த நேரம் வேலையை போயிட்டு வந்தாங்க. அந்த வேலைக்கு போக போகிறாங்க. அதுக்கு பிறகு வேலைக்கு போனது இல்லையா? 25 பைசா போகுது. ஓ, போட்டோ எடுத்து எங்கே போட்டோ எடுத்து வருங்கால தலைமுறைகள் பார்க்கட்டது. பெரியவர் அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் அந்த 75 பைசாக்கு வேலைக்குது. அந்த பட்டணம் ஸ்டாண்ட் ஓடனா ஏன்னா 6 போகிறோம் இல்லையா? முடியாத கல்யாணம் பிச்சை எடுத்து. யாரு? நான் பிச்சை எடுத்து. அப்படியா? அப்பா பயத்து வேலை பார்க்குறேன். அப்படி இருந்தாலும் திருட போகல இல்லையா? அம்மா வந்து கொல்லாம் தேனங்கொட்டை பழம் வெள்ளக்காரத்தோட கொல்லாம்பழம் பழகி விட்டு மூச்சாட்டை பிரியும் பருவம் பறிக்கிட்டு தான் சாப்பாடு. இப்போ செல்வாக்கு இருக்கு. சப்பாடி ஞானம் வரணும் தெரியுமா? ஓ, தெரியும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். தம்பி தான். அப்படிதான் இல்லையா? சரி. அப்படி இருந்தா அப்படி வறுமையிலையும் செம்மையா இருந்தியா?
ആരുടെയും കൊള്ളയടിച്ച പോലില്ല, മോടിച്ച പോലില്ല, പിச்சை எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, மானமா இருந்தான். நான் ஒரு கால் வாங்க அந்த ஆர்சி கோயில் வச்சா என்ன வழங்குது. அப்படியா? 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பைபிள்ல பேர் இருக்கு. அப்படியா? பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கு, பைபிள்ல. அப்படியா? 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை அறிவாங்க. அப்படியா? அந்த வசனத்தை சொல்லணும். 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆர்சி கோயில் அந்த வசனத்தை சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஞானஸ்நானம் இருக்காது. அப்படியா? வசனம் தெரியுமா? பூரா தெரியாது, படிப்பது இல்லை இல்லையா? 10 கட்டளை உண்டு இல்லையா, அது தெரியுமா? 10 கட்டளைகள் உண்டு இல்லையா? 10 கற்பனை. அது தெரியுமா? 10 கற்பனை, 10 அவதாரம். 10 அவதாரம் இல்லையா? தசாவதாரம். 10 கற்பனைல 10 அவதாரம். 10 அவதாரம் மட்டும் இல்லைன்னா ஒரு மனுஷன் வந்து எல்லாரும் உங்களை கும்பிட இந்த இடம் கை கொள்ளாது. அப்படிதான் இல்லையா? அதனால 10 வழியா போகணும். 10 வழியா போக எல்லாம் ஒரு இடத்துல வந்தா தாங்காது. தெய்வம் ஒரு ஆள் தான். அவதாரம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அவதாரம். அவதாரம் வச்சுனா ஒரு ஆள் தான். அப்படிதான் இல்லையா? விட பிரிச்சு விட்டாங்க. ஏன்னா மொத்தம் எல்லா அந்த நிற்க இடம் தாங்காது. அதனால அவர் கணக்கா வேலை செய்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அவதாரம். ஒரு இடத்துல இயேசுவாட்டு இருக்காரு, ஒரு இடத்துல சிவபெருமான். ஓ, அப்படி ஆகும். இது அங்கத தெரியாதவனால அடி வச்சுக்குது. ஆனா மொத்தத்திலே ஆள் ஒண்ணு, 2 ஜாதி தான் உண்டு. 2 ஜாதி தான். ஆணும் பண்ணான். ஆணும் பண்ணணும். அது உதாரணம் தெரியுமா? தெரியாது. அதை பிடிச்சி சொல்லணும், சென்னையில் தெரியுமே. ஆதாமும் யோபாலும். ஓபி 2 இருந்தான். ஆதாம் ஆணும், யோபாலும் பெண்ணும். அப்போ அதோடு ஆதாமும் யோபாலும் படிச்சுட்டு கற்றுக்க என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாது. ஆதாமே நீர் யோபாலே யோபா பொண்ணு அந்த பெண்டாட்டி வச்சு விடுவோம். நீர் வீட்டில் இருந்தது. ஆதாம ஆணும் மாப்பிள்ளை. அவன் எப்படியா வேட்டையாடி வந்து பெருவீல் கொடுத்தாரு. பெருவீல் தெரியுமா? பெருவீல் முழங்கம்போ நல்ல கம்பில் கம்பூசி கொண்டு வளர்ச்சி கொடுக்க அதில் ஒரு கல்வெட்டு அடித்தா ஒரு பச்சை பழம் விழும். அதை எடுத்துனே அது தப்புக்க தெரியும். பில்லு இது இருக்கும். அம்பு பில்லம், அம்பு பில்லு மகா வீரப்படி கட்டணம் பில்லு இல்லை. அவர் சொன்னார் இல்லையா, வேற உயிர்களை கொண்டு தின்னறது இல்லை சொன்னாரு. அதை வச்சு வேற ஒன்று அவருக்கு என்ன சொன்னாருன்னா, இப்படி எல்லாம் வேட்டையாடி போச்சு. உன்னை போல் பிறரை நேசின்னு சொன்னாரு. ஒரு உயிரையும் கொல்லறது இல்லை சொன்னாரு. இதில் வந்து இந்த பழம் எல்லாம் தின்னலாம். இந்த ஒரு பழம் மட்டும் தின்னப்படாது. ஒரு பழம் தின்னறது இல்லையா? தின்னப்படாது. அது பெருசா பழம் சின்ன பழம் நீங்கள் மாட்டு போய் இடணும். ஓ, அப்படி. அப்போ பாம்பு சாப்பிட்டா இந்த இந்த குழந்தை எவ்வளவு நீ இந்த பழத்தை தின்னா நீயும் ஆண்டவனை போல இருப்பா. அப்படி என்ன சொல்லியாக்கும் விளக்குனது தின்னு பாருங்க. அதுவரை துணி கொடுக்கணும் ஒன்றும் இல்லை இல்லையா? அது அப்போ இந்த பழத்தை தின்ன மாப்பிள்ளை பூச்சை உண்டு. ஒரு மாங்குளம் அடிச்சு பூச்சை மாட்டேன் பூச்சை உண்டு. அதுக்கப்புறம் தான் உண்டாக்க தொடங்குது. சரி சரி. அதுக்கு பிறந்த பிள்ளை நம்ம. ஓ, அப்படியா இல்லையா? அவைகளுக்கு வாரிசு ஆனமா இல்லையா? அந்த ஆதாமுக்கு வாரிசு நம்ம இல்லையா? சரி சரி. ஆமா, சொன்னது தப்பா இருந்தா தப்பில்லை, உண்மைதான், தப்பில்லை. சரி, அப்போ கதையை முடிப்போமா? இன்னைக்கு கதையை முடிப்போம். வேற கதை உண்டா? வேற எந்த கதை டைம் ஆச்சா? சரி, அப்போ ஒரு பாட்டு கூட பாடலாமா? ஒரு பாட்டு கூட. பாடணும். தேசியக்கு தான் நல்லா இருக்கு. ஆஹா, சிரிச்சாலே ஒரு ஐஸ்வர்யம் தான் இல்லையா? சிரிச்சாலே ஒரு ஐஸ்வர்யம் தான். அப்படிதான் இல்லையா? சிரிப்பை தவிர ஒன்றும் இல்லை. இருக்க காலம் வரை சிரிச்சு கொண்டு இருக்கணும். அப்படிதானே? அப்படிதான் இல்லையா? கவலைப்பட்டு புண்ணியம் அவ்வளோதான் உண்டு. சந்தோஷம் தான் உண்டு. கல்லு இருக்குமா? ஒன்றும் இல்லை. காலத்தில் ரோஜா பூக்குது, மாடு மாண்டு போகுது. அவ்வளோதான். அதே போல தான் மேடம் நமக்கு அதுதான் இல்லையா? சரி. காலமை நீ எழுந்து கடவுளை துதி நண்டு காலதாமதங்கள் என் மனம் பேசு. பாட்டெல்லாம் தெரியுது இல்லையா? படிச்சலைனாலும் பாட்டு தெரியுது, ஆனால் ஃபுல்லாக தெரியாது. கொஞ்சம் தெரியும் இல்லையா? மொத்தம் தெரியாது. சரி, நிறையா படித்தானே கேட்டதா? படித்து பாட்டெல்லாம் பாடணும். சரி, அப்போ கதையை முடிச்சட்டா? இதை வந்து அவ்வளோ பார்ப்பேன். நான் வெளியிடுவேன். என்ன அவ்வளோ பார்த்தோன்னு கேட்பேன் உங்கள்கிட்ட. பாட்டு நல்லா இருந்து இனி நல்லா பாடணும்னு சொல்லுவேன். என்ன அப்போ சொன்னால் அந்த
ഇനി വരുന്ന മരുമൻ പാട്ട് വരുമ്പോൾ പാടலாம் இல்லையா சரி அப்போ இப்படி ஒரு டாட்டா சொல்லணும் வெற்றி உண்டாகட்டும் மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது ஓகே மாலை போடுறது நல்லா இருக்கு சாமியார் போலே இருக்கு அழகா ஓகே